வணக்கம். யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா 1500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டுன ஒண்ணு இன்னைக்கும் ஒரு முழு நாட்டுக்கே உயிர் கொடுத்துட்டு இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? வாங்க, அந்த மாபெரும் பொறியாளரோட கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆமா, சில ராஜாக்கள் அவங்க பெருமைக்காக பெரிய பெரிய நினைவு சின்னங்களை கட்டுவாங்க. ஆனா இவரு மக்களுக்காக அவங்களோட ஜீவன் நாடியையே கட்டியிருக்காரு. அது வெறும் கல் இல்ல, அது வாழ்க்கை. இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. எப்படி 1500 வருஷம் பழமையான ஒரு நீர்த்தேக்கம் இன்னைக்கும் ஒரு நாட்டுக்கே தண்ணி கொடுத்துட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அதான் தாதுசேன மன்னரோட சிறப்பு. அவரோட இந்த அசாத்தியமான சாதனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் ஆட்சிக்கு வந்தப்போ அந்த நாடு எப்படி இருந்துச்சுன்னு நாம பார்க்கணும். ஏன்னா அவர் கையில கிடைச்சது ஒரு பெரிய சவால். பாருங்க, தாதுசேன ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவரோட ராஜ்யம் துண்டு துண்டா கடந்துச்சு. தென்னிந்தியாவிலிருந்து வந்த படையெடுப்பாளர்கள் நாட்டை பிடிச்சி தலைநகரம் அனுராதபுரத்தையே தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் மௌரிய வம்சத்தை சேர்ந்த தாதுசேன ஒரு ஹீரோ மாதிரி வர்றாரு. அவர் ஒரு பெரிய எதிர்ப்பு படைய திரட்டி அந்நிய ஆட்சியாளர்களை விரட்டி அடிச்சு சிதறி போன அந்த ராஜ்யத்தை ஒன்னா சேர்க்கிறாரு. சரி, நாட்டை ஒன்னு சேர்த்துட்டாரு. ஆனா அது முதல் படிதான். அடுத்ததா ஒரு பெரிய சவால் அவர் முன்னாடி நின்னுச்சு. இந்த ராஜ்யத்தோட எதிர்காலத்தை எப்படி காப்பாத்துறது? மக்களுக்கு என்ன செய்யறது? தாதுசேனவுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, ஒரு நாடு செழிப்பா இருக்கணும்னா விவசாயம் தான் முக்கியம். விவசாயம் நல்லா நடக்கணும்னா அதுக்கு அடிப்படை தேவையே தண்ணி தான். நிலையான ஒரு நீர் ஆதாரம் வேணும். அதனால அவர் எடுத்த முடிவு அந்த காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொறியியல் திட்டம். 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 18 பெரிய நீர்த்தேக்கங்களை கட்ட உத்தரவு போட்டாரு. அது மட்டும் இல்ல, அந்த 18 பெரிய நீர்த்தேக்கங்களுக்கு துணையா இன்னும் 18 சின்ன சின்ன குளங்களையும் உருவாக்குனாரு. இதனால ராஜ்யத்தோட எல்லா மூலை முடுக்குக்கும் தண்ணி போறத உறுதி செஞ்சாரு. இது எல்லாத்துலயுமே அவரோட மாஸ்டர் பீஸ் எது தெரியுமா? அதுதான் கலாவி. மனுஷனால உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான ஏரி இன்னைக்கும் அந்த பகுதியோட முக்கிய நீர் ஆதாரமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு அற்புதம். சரி, தண்ணிய சேமிச்சா மட்டும் போதுமா? அதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறது? இங்கதான் அவரோட புத்திசாலித்தனம் இன்னும் வெளிப்படுது. யோத இலேன்னு ஒரு கால்வாய கட்டினாரு. அதோட நீளம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 54 மைல்கள். இந்த கால்வாயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதோட சரிவு தான். ஒவ்வொரு மைலுக்கும் வெறும் 6 இன்ச் தான் சரிவு இருக்கும். அந்த காலத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாம இவ்ளோ துல்லியமா கட்டினது இன்னைக்கு இருக்கிற என்ஜினியர்ஸையே ஆச்சரியப்பட வைக்குது. இது நிஜமாவே ஒரு அதிசயம். ஓகே, மக்களுக்கு தண்ணிய உணவெல்லாம் கிடைச்சாச்சு. ஆனா ஒரு ராஜ்யம் அதோட மட்டும் நின்னுடாதுன்னு தாதுசேனாவுக்கு தெரியும். அதுக்கு ஒரு வலுவான ஆன்மீக அடித்தளமும் தேவைன்னு அவர் நம்பினாரு. அதனால அவர் 2 விஷயத்திலையும் சமமா கவனம் செலுத்தினாரு. ஒரு பக்கம் நாட்டுக்காக நீர்த்தேக்கங்கள், கால்வாய்கள், இன்னொரு பக்கம் மக்களோட நம்பிக்கைக்காக பௌத்த மதத்தை ஆதரிச்சு ஒரு கலாச்சார ஒற்றுமையை உருவாக்க முயற்சி செஞ்சாரு. அவரோட ஆதரவுல 18 புது விகாரைகள், அதாவது மடாலயங்கள் கட்டப்பட்டுச்சு. ஏற்கனவே இருந்த பழுதான விகாரங்களையும் சரி செஞ்சாரு. இதெல்லாம் சேர்ந்து அந்த ராஜ்யத்தோட கலாச்சார மத அடையாளத்தை ரொம்பவே வலுவாக்குச்சு. யோசிச்சு பாருங்க, அவரோட மொத்த ஆட்சியே வெறும் 18 வருஷம்தான். ஆனா அந்த குறுகிய காலத்துல எப்படி இவ்வளோ பெரிய தாக்கத்தை, அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நிக்கிற மாதிரி ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடிஞ்சது? பாருங்க, அந்த 18 வருஷத்துல அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு. நாட்டை ஒன்னு சேர்த்தாரு, பிரம்மாண்டமான நீர்ப்பாசன திட்டங்களை ஆரம்பிச்சாரு, 36 நீர்த்தேக்கங்கள், யோதேல கால்வாய், 18 விகாரைகள், இப்படி அடுத்த பல தலைமுறைகளுக்கான ஒரு செழிப்பான அடித்தளத்தை போட்டுட்டு போயிருக்காரு. அப்போ தாதுசேன மன்னலை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, அவர் மௌரிய வம்சத்தை சேர்ந்தவர், அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை மீட்டவர். அவரோட மிகப்பெரிய சாதனைகள் கலாவாவி நீர்த்தேக்கமும் யோத எல கால்வாயும் தான். மொத்தம் 36 நீர்த்தேக்கங்களையும் 18 மடாலயங்களையும் கட்டியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர், ஒரு மாபெரும் பொறியாளர், அப்புறம் மக்களின் நம்பிக்கைக்கு ஒரு பாதுகாவலர். கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. தாதுசேனா பல நூற்றாண்டுகளுக்கு நிக்கிற மாதிரி விஷயங்களை செஞ்சாரு. சரி, நாம இன்னைக்கு கட்டுறதுல, உருவாக்குறதுல எது அடுத்த 1500 வருஷத்துக்கு நிலைச்சு நிற்கும்? இது ஒரு ஆழமான கேள்வி இல்லையா?